ஒரு அழகான ஜோடி, ஒரு நல்ல 2 பெரிய குடும்பம், ராஜ் கபூருடைய குடும்பமும் இந்த பக்கம் அமிதாப் பச்சன் அவர்கள் குடும்பமும் இணைய போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. அமோகமாக நடந்த இந்த நிச்சயதார்த்தம் 2 மாதத்தில் உடஞ்சி போகுது. எதனால் உடஞ்சது? அந்த டைமில் தான் அமிதாப் பச்சன் அவர்கள் ஏபிசிஎல்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து, அந்த கம்பெனி வந்து நிறைய படங்கள் எடுத்து நிறைய டிவி சீரியல் இதெல்லாம் பண்ணுறதுக்காக ஒரு கம்பெனி நிறுவனம் பண்ணி ரொம்ப பெருசாக ஆரம்பித்து அவர் வந்து சென்னையில் ஆஃபீஸு, பெங்களூரில் ஆஃபீஸு, கல்கட்டா, டெல்லி நிறைய ஆஃபீஸ் போட்டு ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு போகணுன்னு பிளான் பண்ணுறாரு. ஆனால் அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த கம்பெனி போகலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த டைமில் நான் பீக்கில் வந்து நிறைய சீரியல் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுடைய ஸ்டூடியோவில் வந்து சென்னையில் நிறைய எடிட் பண்ணாங்க. இன்றளவும் நான் பெருமையாக சொல்லிக்கலாம், அமிதாப் பச்சன் அவர்கள் எனக்கு 40 லட்ச ரூபா கொடுக்கணும்னு. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க கொடுக்கவே இல்லை. அவர் வந்து ஃபோனில் நாங்கள் கேட்கும்போது, ஏன்னா போய் பாம்பேல கேட்க முடியாது இல்லையா, அப்போ அவரே வந்து ஃபோன் அட்டன் பண்ணுவார். நோ ஐ டெஃபினெட்லி கிளியர் இட், டோன்ட் வரி அப்படின்லாம் சொன்னார். ஆனால் வந்து கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அது என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப காலம் ஆயிடுச்சுன்னா கேட்க முடியாது, அதில் வந்து பேட் டெப்ஸில் போயிடும் அப்படின்னு ஆடிட்டர்னு சொல்லிட்டார். ஸோ நாங்களும் அமிதாப் பச்சன் அப்படிங்கிறதுனால நாங்களும் அதை வந்து பெருசு பண்ணி அது ஒரு கேஸ் எல்லாம் போடலை. வந்துடும் நம்பி ஏமாந்துட்டோன்னு நினச்சிக்கோங்களேன். சரி, அந்த பணம் போச்சு. அதனால் அவருடைய அந்த கம்பெனியில் நிறைய லாஸ் வந்ததுனால பபிதா கொஞ்சம் கல்யாணத்துக்கு வந்து பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்கன்னா, அமிதாப் பச்சனுக்கு இவ்வளோ கடன் ஆகிப்போச்சு, அது எல்லாருக்குமே தெரியுது. எல்லா ஊர்லேயுமே கடன் ஆகிடுச்சு, எல்லோரும் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, அவர் வீடு வந்து ஜப்திக்கு வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேப்பரில் வர ஆரம்பிக்குது. மிகப்பெரிய கடனாளி ஆகிட்டார் அமிதாப் பச்சன், இனிமேல் அவ்வளவுதான். ஏன்னா படங்களும் அவருக்கு அப்போ ரொம்ப குறைஞ்சி போன டைமு. ஸோ இனிமேல் அவ்வளோதான், அமிதாப் பச்சன் ஃபினிஷ்டு, நடுத்தருவுக்கு வரப்போகிறார் அப்படின்லாம் வரும்போது இவங்க பயப்படுறாங்க. அப்போ இவங்க வந்து அமிதாபையும் ஜெயபாதிரியும் மீட் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் வேணும். அந்த அக்ரிமெண்ட்டில் நாளைக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் என் மகள் சம்பாதிச்ச சொத்துலேருந்து எதுவுமே வந்து உங்கள் பையன் வந்து கேட்கக்கூடாது. நாளைக்கு அப்பாவுடைய கடனை வந்து மகன் தீர்க்கணும் அப்படின்னா, மகன் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்டாட்டிக்கிட்டு இருந்தோம் அந்த நகையை அந்த பணத்தெல்லாம் நாங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிற அட்டாச்மெண்ட் வந்து வரக்கூடாது. ஸோ எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி, இப்போ அது வந்து அப்ராட்லலாம் அப்படி ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, அதுக்கு ஏதோ ஒரு பேர் கூட இருக்குது, எனக்கு சரியாக தெரியல. என் பொண்ணு அடிக்கடி சொல்வாள். அது எப்படின்னா, 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இவங்க சொத்து இவங்களது, அவர் சொத்து அவரது, 2 பேருமே அதை வந்து பரிமாறிக்க முடியாது. நாளைக்கு டிவோர்ஸ்ன்னு வந்தால் புருஷன் தான் வந்து அலுமினி கொடுக்கணுமே தவிர மனைவி கிட்டே இருக்கிறத அவர் எடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட். அதை வந்து அவங்க கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போவே அட்டாச்மெண்ட்லாம் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் அபிஷேக் பேரில் ஏதாவது ஒரு வீடு எழுதி கொடுத்துருங்க. ஸோ தட் அவருக்கும் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வர வேண்டாம். ஏன்னா அப்போ அபிஷேக் அடித்த எந்த படமும் பெரிய ஹிட்டு கிடையாது. அதனால் அவர் மேலேயே நீங்கள் அவருக்கு ஒரு சொத்து எழுதி கொடுத்துருங்க. ஸோ தட் அவருக்கும் வந்து என் மனைவி என்னை விட பணக்காரியாக இருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வர வேண்டாம் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்னமோ அவங்க கேட்டது தப்புன்னு எனக்கு தோணலை. ஏன்னா பபிதா வந்து ஸ்கூலுக்கே பணம் கட்ட முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தன் மகள் கஷ்டப்பட்டு வெயில்லையும் மழையிலையும் அவள் ஆடி அவள் சம்பாரித்து அதில் வந்த காசை வந்து நாளைக்கு இந்த கல்யாணத்தினால நாளைக்கு அவர் வந்து அவங்க மாமனாருடைய கடனுக்காக இவ சொத்தை அட்டாச் பண்ணுறது எந்த விதத்துலேயும் நியாயம் கிடையாதுன்னு அவங்க நினச்சது வந்து தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் ஜெயபாதிரி இதை ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறாங்க. ஈகோ பிரச்சனையாகிடுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் அமிதாப் பச்சனுடைய ஃபேமிலிக்குள்ளே வந்து நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு எடுக்கிறதே பெரிய விஷயம், அதுவும் வந்து பப்ளிக்காக வந்து படத்துலலாம் நடித்து ஆடி அந்த மாதிரி வந்து இருக்கிற ஒரு பொண்ணை நாங்கள் மருமகளை சூஸ் பண்ணதே பெரிய விஷயம், என் மகனுக்காக நான் அதை விட்டு கொடுத்தேன். அப்படி இருக்கல இப்போவே சொத்தை பிரித்து எழுதணுமாம்மா, அப்போ சொத்துக்காக தான் கல்யாணத்துக்கு வராங்களா, ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு கூப்பிட்டு தன்னுடைய மகனான அபிஷேக் பச்சனை கூப்பிட்டு, இதை பார், அந்த பொண்ணு இந்த வீட்டில் மருமகளாக வர முடியாது, நான் சொத்தெல்லாம் நாங்கள் பிரிக்க முடியாது, அதெல்லாம் எங்களுக்கு அப்புறம்தான், உனக்கு இஷ்டம் இருந்தால் உனக்கு தாய் தாப்ப மேலே நம்பிக்கை இருந்து மரியாதை இருந்தால் முடியாதுன்னு சொல்லு, அந்த முடியாதுங்கிற வார்த்தையை நாங்கள் சொல்ல தயாராக இல்லை, நீயே சொல்லிட்டு வந்துடு அப்படின்னு அவர் தலையில் ஒரு குண்டை போட்டுடுறாங்க. அவருக்கு மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல. ஏன்னா அவர் வந்து எப்போவுமே அவங்க அப்பாவையோ அம்மாவையோ எதிர்த்து பேசினதே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல வளர்ப்பில் தான் அவர் இருந்தார். ஸோ வேறு வழி இல்லாமல் அவர் வந்து பபிதா அவர்கள்ட்ட வந்து இதை விட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. அவங்க, இல்லைப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நாளைக்கு என் பொண்ணு வந்து நடுத்தரில் நின்றக்கூடாதுப்பா, ஏன்னா நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும், இன்னும் சின்ன பொண்ணு இப்போ தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கு, ஸோ நாளைக்கு எதாவது பிரச்சனைன்னா நான் என்னப்பா பண்ண முடியும், அதனால் நீ கொஞ்சம் யோசிச்சு இதை எப்படியாவது ஓகே வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க.
அவர் வந்து 2 மாதம் டைம் எடுத்து பார்க்குறாரு. ஆனால் அவங்க வீட்டில் எதுவுமே வந்து செவிசாய்ச்சி கேட்கவே ஜெயபாதிரி தயாராக இல்லை. ஸோ அவர் வந்து கரிஷ்மா கிட்ட சொல்லிடுறாரு, சாரி கரிஷ்மா, உங்கள் அம்மாட்ட சொல்லிவிடு, இந்த கல்யாணம் நடக்காது, நம்ம வந்து 2 பேரும் விலக வேண்டியது தான், வேறு வழியே கிடையாது. இந்த பொண்ணு அப்படியே உடஞ்சி போகுது, கதறுது. அவங்க அம்மாட்ட எவ்வளோ கெஞ்சுது, அம்மா ஒன்றும் இல்லைம்மா, அப்படிலாம் நடக்காதும்மா, வேணா என் பேரில் இருக்கிறதெல்லாம் உன் பேருக்கு மாற்றிக்கம்மா, நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருமான்னு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குது. அவங்க அம்மா பிடிவாதமாக, இல்லைம்மா, எப்போ அவங்க ஒத்துக்கலையோ, நான் என்னம்மா தப்பாக கேட்டேன், அங்கே இருக்கிற சொத்தில் ஏதாவது ஒரு சொத்தை தம்பி பேருக்கு எழுத சொன்னேன், அது என்ன அவங்க அவ்வளோ அவசரப்படுறாங்க, அவ்வளோ கோச்சுக்கிறாங்க, இப்போவே இப்படி இருந்தாங்கன்னா நாளைக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வரும், வேண்டாம் நான் சொன்னால் கேளுன்னு இவங்களும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. ஸோ அம்மாவுடைய பேச்சை இந்த பொண்ணாலே மீற முடியல. ஸோ 2 பேருடைய காதலுமே இங்கே 2 பெரியவர்களுடைய முடிவுனால் உடஞ்சி போகுது. இதுக்கு நடுவில் கரிஷ்மா கபூருடைய தங்கச்சியான கரீனா கபூரும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 பெண்களுமே மிகப்பெரிய அளவுக்கு முன்னேறிட்டு இருக்காங்க. நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் பபிதா அவர்கள் வந்து டெல்லியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் குடும்பத்தை சந்திக்கிறாங்க. அந்த ஆளுக்கு அப்போ தான் ஜஸ்ட் டிவோர்ஸ் ஆகி ஒரு 10 நாள் தான் ஆகிருக்கு. ஆனால் அந்த ஆளுடைய அம்மா வந்து பபிதா அவர்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால, என் பையனுக்கு நான் உடனே கல்யாணம் பண்ணிடணுன்னு இருக்கேன், உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா கரிஷ்மா கபூருக்கும் என் பையனுக்கும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஆள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடிக்கு வந்து அதிபதி, மிகப்பெரிய ஒரு பணக்காரன். இப்போ பபிதா யோசிக்கிறாங்க, நல்ல விஷயம் தானே, அவ்வளோ மனசு இப்போ உடஞ்சி யார் மேலேயும் காதல் இல்லாமல் ஐசோலேட்டடாக இருக்கா, ஒரு மாதிரி சோகமாக இருக்கா, இந்த மாதிரி நேரத்தில் அவளை வந்து இந்த பையனுக்கு நம்ம கட்டி வச்சிடலாம், இவனுக்கும் ஏற்கனவே ஒரு தடவை டைவர்ஸ் ஆனதுனால தன் பொண்ணை இன்னும் நல்லா பார்த்துக்குவான், 2வதாக வந்து கல்யாணம் பண்ணுறதுனால ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துக்குவான், முதல்ல எந்த தப்பு நடந்திருந்தாலும் அதை வந்து அவன் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு திருப்பி தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுல ஜாக்கிரதையாக இருப்பான்னு சொல்லிவிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. நேராக வீட்டுக்கு வந்து 2 பொண்ணுக்கிட்டையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அக்காவுக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், மிகப்பெரிய கோடீஸ்வரன், இன்றைக்கி யாருமே வந்து பாம்பேயில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கோடீஸ்வரன், 30,000 கோடிக்கு அவன் அதிபதின்னு சொன்ன உடனே இவன் முதல்ல மனசு டெல்லாக இருந்தால், அம்மா நான் பழகவே இல்லை, பார்க்கவே இல்லை, நான் எப்படிம்மா நான் வந்து ஒத்துப்போகும் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மாலாம் பழகி பார்த்தா கல்யாணம் பண்ணாங்க, என்னமோ எங்கள் வாழ்க்கையில் தான் எல்லாம் காதல்னு ஒன்று வந்து எல்லாரையும் வந்து இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைய வைக்கிது, காதலிச்சு கல்யாணம் பண்ண பாதி பேர் கஷ்டம்தான் படுறாங்க, நீ சொன்னால் கேளு, நான் சொன்ன மாதிரி இந்த அரேஞ்ச் மேரேஜ் உனக்கு நல்லாயிருக்கும், மிகப்பெரிய பணக்கார, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் இருக்கேன், அம்மா என்னை ஊர் விட்டு ஊர் அனுப்புறியம்மா, நான் இங்கே பாம்பேயில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதாவது ஒன்றுனா உங்ககிட்ட ஓடி வர முடியும், நீ டெல்லிக்கு இப்படி என்னை பேக் பண்ணி அனுப்புறியேன்னு இந்த பொண்ணு எவ்வளவோ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி பார்க்குது. நல்ல பணக்கார குடும்பம், நீ நல்லா இருப்ப, சொன்னால் கேளு, டெல்லிக்கு பாம்பேக்கு என்ன மிஞ்சி போச்சுன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஃப்ளைட்டு, கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. எல்லா பேப்பரும் வந்து பேராசை பிடிச்ச பபிதா தன் பொண்ணை கொண்டு போய் கிணத்துல தள்ளிட்டாங்கன்னு சொல்லி நிறைய எழுதுகிறாங்க அவங்கள பற்றி. எவ்வளோ அழகான ஜோடி இந்த அபிஷேக் பச்சனும் கரிஷ்மா கபூரும், அவங்கள பிரித்து கொண்டு போய் வேற ஒருத்தனுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க, நிறைய பத்திரிகைலாம் அந்த டைமில் வந்து எழுதுகிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து உண்மையிலே பாவம் இந்த பொண்ணு போய் அங்கே கல்யாணம் பண்ணிக்குது, ஆனால் ஒருவேளை அபிஷேக் பச்சனே கல்யாணம் பண்ணியிருந்ததுன்னு வச்சுங்க, அப்போ மட்டும் சந்தோஷமாக தான் இருந்திருக்குமா எனக்கு தெரியல. ஏன்னா உலக அழகியான ஐஸ்வர்யா ராயை கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ அவங்க 2 பேர் பிரிஞ்சு தான் இருக்காங்க. ஸோ யாருடைய வாழ்க்கை எப்படி போக போகுது, ஏன்னா ஐஸ்வர்யா ராயை விட ஒரு அழகி வந்து இனிமேல் எங்கே பார்க்குறது அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா அஃப்கோர்ஸ் ஷி இஸ் ப்ரூவன், ஷி இஸ் தி வேர்ல்டு ரெக்கார்டு இல்லைங்களா, பியூட்டி குவீன்னு. அப்படி இருக்கிற ஐஸ்வர்யா ராயே பிரிஞ்சு அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ எல்லாமே தலைவிதி தான். ஸோ இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகுது. கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ஹனிமூனுக்கு கிளம்பி போகிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த நபருடைய பேர் வந்து சஞ்சய் கபூர். அவருக்கு வந்து ஒரு 8 ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தான் அவர் வந்து ஹனிமூன் வந்து பிளான் பண்ணுறாரு. எல்லோரும் போகிறாங்க. ஹனிமூனுக்கு போன அந்த ஃபஸ்ட் நைட் அன்றைக்கே அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரூமில் இருக்காங்க. எல்லோரும் முன்னாடியே இவர் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு கையில் ஒரு கிளாஸை வச்சுட்டு, டேய் சினிமா ஆர்டிஸ்டா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கு எல்லாம் தெரியல, கமான் சினிமாவில் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு டான்ஸ் ஆடி காமி அப்படிங்கிறாரு. இந்த பொண்ணுக்கு அப்படியே பகீருங்குது. என்ன இருந்தாலும் எனக்கே கஷ்டமாக இருக்குது. என்ன இருந்தாலும் ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய குடும்பத்தில் வந்த பொண்ணு சினிமாவில் வந்து லைட்டில் போட்டு அங்கே செட்டுக்குள்ளே டான்ஸ் ஆடுறதுக்கும் ஒரு ரூமில் ஒரு 8 ஆம்பளைங்களுக்கு நடுவில் டான்ஸ் ஆடுறதுக்கும் நான் என்ன வேசியான்னு அந்த பொண்ணுக்கு அவ்வளோ வந்து மனசு வந்து கஷ்டமாயிட்டிருக்கு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கா. ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறேன், அங்கே 100 பேர் முன்னாடி டான்ஸ் ஆடுறேன், இங்கே 8 பேர் முன்னாடி ஆடுறது என்ன கஷ்டம், டேய் யார் வேணாலும் நீங்கள் இந்த பொண்ணை அனுபவிக்கலாம்டா, இட்ஸ் அ ஓப்பன் ஹவுஸ், உங்கள் யாருக்கெல்லாம் அவ கூட இன்றைக்கி நைட்டு படுக்கணும்னு ஆசை இருக்கோ
எல்லாரும் போய் படுங்க. பணத்துக்காக தான் அவங்க அம்மா என்னை கட்டி வச்சாங்க, எனக்கு தெரியாதா என்ன? அந்த பணத்தை நான் உனக்கு தூக்கி போட்டு போகிறேன். இன்றைக்கி வந்து இந்த ஹனிமூன் வந்து என்னோட மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸோடும் சேர்ந்து தான் அப்படின்னு அவர் சொன்னோடனே இந்த பொண்ணு அழுதுட்டு ஓடி போய் பாத்ரூம்குள்ளே லாக் பண்ணிக்கிறாங்க. பாத்ரூம்குள்ளே லாக் பண்ணிக்கிட்டு பாத்ரூம்குள்ளே அன்றைக்கி நைட்டு பூரா உட்காந்து அழுதுருக்காங்க. அவங்க வெளியவே வரல. அப்புறம் எப்படியோ வெளியே வந்ததுக்கப்புறம் அவன் அடுத்த நாள் காத்தால குடி போதை போன உடனே சரியானானா என்னன்னு தெரியல. இது அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இது பாம்பேயில் ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் தான் அவங்க இதை பற்றியே பேசியிருக்காங்க. இத்தனை நாள் அவங்க பேசலை. அதுக்கப்புறமா அவங்க வெளியே வந்து ஊருக்கு திரும்பினதுக்கப்புறம் அடிக்கடி அவங்க வீட்டில் வந்து தகராறு நடக்கும். இவர் வந்து பயங்கரமாக இந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாரு. அவங்க அம்மாவும் அடிக்கிறாங்க, அதாவது மாமியார்காரையும் அடிக்கிறாங்க. இவங்க 2 பேர்கிட்ட இந்த பொண்ணு வந்து நிறைய அடிப்படுது. அவங்க அம்மா வரும்போதோ அம்மா பார்க்கும்போதோ அம்மாவுக்கு தெரிய வேணான்னு சொல்லி மேக்கப்பெல்லாம் போட்டுக்குமா, மறைச்சிக்குமா முகத்தெல்லாம் அது தெரிய வேணான்னு. அப்படி இருந்து நம்மளுக்கு ஒரு பொன் குழந்தை வேறு பிறந்துடுது. சரி, இப்போ இந்த குழந்தைய நல்லா வளர்க்கணுமே, இந்த மாதிரி நேரத்தில் நம்ம போயிட்டு நம்ம சினிமாவையும் விட்டுட்டோம், நடிக்கிறதையும் விட்டுட்டோம், என் தங்கச்சி ஓகோன்னு வந்துட்டா, இப்போ நான் போய் அந்த வீட்டில் போய் தங்கச்சி கை எதிர்பார்த்து உட்காரதா. ஆக்சுவலி இந்த பொண்ணு நிறைய சொத்து இருந்தது, நிறைய சம்பாரிச்சிருந்தா. பட் இருந்தாலும் ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இல்லை, ஒரு அபிஷேக் பச்சன் என்னை பற்றி என்ன நினைப்பான், அவன் முன்னாடி கோவிந்தா முன்னாடிலாம் நான் மிகப்பெரிய ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணேன், தலையை தூக்கி பாருங்கடா, உங்களெல்லாம் விட ஒரு சிறந்த மனிதனை கல்யாணம் பண்ணிட்டு நான் வந்தேன், நீங்களாம் இப்படி பண்ணீங்கல்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் என்னை போட்டு இப்படி வீட்டில் அவன் அடிக்கிறான், என்னை போட்டு அவங்க வீட்டில் இப்படி வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி உபயோகப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் இளக்காரமாக போயிடுன்னு சொல்லியே இவன் வந்து 2 குழந்தைங்க பெற்று 14 வருஷம் வரைக்கும் இந்த பொண்ணு கஷ்டப்படுது. ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவளால் முடியவே இல்லை. ரொம்ப மனசு இதாகிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஊர்லேருந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு நேராக அவங்க அம்மாட்ட வந்து ஓன்னு அழுது நடந்ததெல்லாம் சொன்ன உடனே இந்த மாதிரி நடக்குது, இப்போ பசங்கள்லாம் பெரியவங்களாகிறாங்க, இந்த மாதிரி நேரத்தில் அவங்க முன்னாடியே இது நடக்கும்போது நாளைக்கு என் பசங்க என்னை வந்து எப்படி மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி கதறின உடனே அவங்க தங்கச்சி, அதாவது கரீனா கபூருக்கு வந்து அவங்க அக்கானா உயிர். எப்படி என் பசங்களுக்கு என் பெரிய பொண்ணு கீர்த்தினா உயிரோ, உண்மையிலேங்க என்னை விட கீர்த்தனாக்கு தான் அவங்க பயப்படுவாங்க, கீர்த்தனாக்கு தான் அடங்குவாங்க. அதே மாதிரி கரீனா கபூருக்கு வந்து அவங்க அம்மா பபிதா நல்லா அடங்குவாங்க. ஸோ இவங்க நேராக போய் அழுத உடனே கரீனா கபூருக்கு வந்து எல்லாமே கரிஷ்மா கபூர் தான். அவட்ட வந்து பேசாமையோ பழகாமையோ அவட்ட சொல்லாமே அவளால் இருக்கவே முடியாது. அம்மாட்ட கூட அவளை கிடையாது, அக்கா தான் அவளுக்கு எல்லாமே. அப்படி இருக்கும்போது இப்படி அக்கா ஒருத்தன் கொடுமைப்படுத்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே நீ எப்படி சும்மா விட்ட, நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலையானா? இல்லை, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போனேன், போலீஸ்லேயும் ஒரு தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஆனால் அவங்களுக்கு இருக்கிற பண வசதிக்கு டெல்லி போலீஸ் அதை எடுக்க மாட்டேன்ட்டாங்க, திருப்பி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குடும்பத்தோடு வாழுங்க அப்படின்னு என்னை அமுச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ நடந்திருக்கு, இனிமேல் நீ போக வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. டைவர்ஸ்க்கும் அப்ளை பண்ணுறாங்க. டைவர்ஸும் கிடைக்கிது. டைவர்ஸ்க்கு அப்புறம் இந்த 2 குழந்தையும் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கஸ்டடிக்கு அவர் நல்ல பணம் கொடுத்து நிறைய சண்டை போடுறாரு. ஆனால் கரீனா கபூரும் நல்ல ஒரு பணக்கார ஸ்டேட்டஸில் இருக்காங்க. இவங்கக்கிட்டேயும் நிறைய பணம் இருக்கிறதுனால இவங்களும் ஈக்குவலாக வாதாடி அவங்க கணவர் எங்கே இந்த விஷயம்லாம் வெளியில் வந்துட போகுதுன்னு சொல்லி வெளியில் எங்கேயுமே இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி எழுதி வாங்கிக்கிட்டு குழந்தைங்க கஸ்டடி கொடுத்துட்றாரு. அவங்களும் அவர் இறக்குற வரைக்கும் இதெல்லாம் வெளியில் பேசலை, இறந்ததுக்கப்புறம் தான் இதை பேசியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பேசக்கூடாதுங்கிறத வந்து அவங்க எழுதி கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா அவருக்கு இன்னொரு கல்யாணம் நடக்குது, அவர் இன்னொரு பொண்ணோட இருக்கார். இப்போ தான் சமீபத்தில் லண்டனில் அவங்க கணவர் வந்து லண்டனில் ஏதோ போலோ விளையாடுவார் போல இருக்குது, அந்த விளையாடும் போது ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாரு. சட்டப்பிரகாரம் இந்த 2 குழந்தைங்களுக்கு அவருடைய பணத்துலேருந்து 1500 கோடி கிடைக்கிது. ஆனால் கரிஷ்மா கபூர் வந்து 40,000 கோடி சொத்து இப்போ அவருக்கு இருக்குது. ஸோ ஈக்குவலாக வந்து தன் குழந்தைங்களுக்கு வரணும்னு சொல்லி இப்போ கோர்ட்டு படி ஏறி இருக்காங்க. இப்போ தொடர்ந்து அவங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, நிறைய இப்போ தமிழில் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, ஜீல அப்புறம் வந்து விஜய் டிவிலெலாம் வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் ஷோவில் எப்படி வந்து இப்போ ராதா ஸ்னேகா அந்த ஒரு ஜட்ஜாக இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பல ஷோஸுக்கு கரிஷ்மா கபூர் வந்து இப்போ ஜட்ஜாக இருக்காங்க. ஆனால் இன்றளவும் அந்த பொண்ணு அவ்வளோ ஒல்லியாக அவ்வளோ அழகாக இருக்குது. கல்யாணம் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட நீங்கள் வந்து ஒரு 5 வயசு ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ அழகாக பாடியை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நிறைய வெப் சீரிஸ்லாம் நடிக்கிறாங்க. ஸோ படங்கள் வந்திருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நிறைய வந்து செலிப்ரிட்டி ஷோ நிறைய பண்ணுறாங்க, நிறைய ஜட்ஜாக போகிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. மறுபடியும் தன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஒரு செகண்ட் ரவுண்ட் அவங்க வராங்க. தன் பெண்ணை பற்றியும் மகனை பற்றியும் நிறைய அழகாக பேசியிருக்காங்க. ஸோ நம்ம நினச்சிடுறோம் ஒரு சினிமா நடிகர்னா வாழ்க்கை வந்து எல்லாமே ரோசஸ்ன்னு. ரோசஸ் கிடையாது. ஒருவேளை ரோசஸ் உண்மையாக இருந்தால் கூட அது கீழே எவ்வளோ முள் இருக்குங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ யானைக்கும் அடி சறுக்குங்கிற மாதிரி பெரிய பணக்காரன் நினச்சி கல்யாணம் பண்ணி அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என்ன ஒரே ஒரு ஆறுதல், குழந்தைங்களுக்கு ஒரு 1500 கோடி கிடைக்கிது, அவ்வளோதான். ஆனால் அவங்க வாழ்க்கை போச்சு இல்லை. எனிஹவ்
இதையே நீங்கள் எல்லோரும் ஒரு நல்ல உதாரணமாக எடுத்துக்கிட்டு இதை என்னை பேச வச்ச நம்ம KPTV மெம்பர்ஸ்க்கு மறுபடியும் நன்றி. I love you all. Take care. See you in another episode. For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.